வெல்கம் ஃபார்மர்ஸ். இது நம்மளோட இன்குபேட்டருங்க. சின்னதா ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதாவது கோழி பண்ணை. நிறைய பிசினஸ் பண்ணலாம். மாடு, ஆடு எல்லாமே பண்ணலாம். ஆனா அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போறதுனால சின்னதா நம்ம கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஒரு கோழியோட விலையே 600 700 சொல்றாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால 50 முட்டை வாங்கினேன். 650 ஒரு முட்டை 15 தான். அதுக்கு இன்குபேட்டர் தேவைப்படுது. இவ்வளவு முட்டையை வைக்கணும்னா இன்குபேட்டர் கேட்டா 2000 சொல்றாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளே சொந்தமா தயாரிக்கலான்ட்டு பல வீடியோக்களை பார்த்தேன் யூடியூப்ல. அதுக்கப்புறமா இந்த இன்குபேட்டர் நானே ஓனா ரெடி பண்ணுங்க. கிட்டத்தட்ட 100 எக்ஸ் வைக்கக்கூடிய இன்குபேட்டர் தாங்க இது. ரெடி பண்ணி எல்லாமே டெஸ்டிங் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் முட்டை வாங்கி அதில் அழுவத்தில் வச்சுங்க. சரியா 19 நாளில் எனக்கு மூக்கு குத்த ஆரம்பிச்சிச்சு முட்டை. மூக்கு குத்தும் போது நான் ஊரில் இல்லை, வெளியே இருந்தேன். சாயங்காலம் தான் பார்க்கும்போது எல்லா முட்டையிலையும் மூக்கு குத்தி குஞ்சு வந்துச்சுங்க. ஒரு சில குஞ்சுகள் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இதில் பேட் லக் என்னன்னா 8 குஞ்சு மூக்கு குத்தி வெளியே வர முடியாமல் செத்து போச்சுங்க, மூச்சு விட முடியாமல். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் ஓட பிரித்து விட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு குஞ்சா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. 19 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முட்டையெல்லாம் அழுவத்தில் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதுக்கான பலன் தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க. அப்புறமா ஒரு வழியா ப்ரூடிங் செட்ல எல்லாம் போட்டு இந்த குஞ்செல்லாம் இறக்கி விட்டுட்டேன். கடைசியா நம்மளுக்கு 50 முட்டையில 24 குஞ்சு தாங்க வந்தது. 10 முட்டை கூமுட்டையா போச்சு. 8 முட்டை முட்டையிலேயே 8 குஞ்சு முட்டையிலேயே இறந்து போச்சுங்க. அதுல 4 குறப்பிரசவம், 2 அந்த தண்ணி பாத்தீங்களா அதுல விழுந்து இறந்து போச்சுங்க. ஆனா நம்ம இன்குபேட்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணாலும் 100% ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த இன்குபேட்டர் வேணா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோழி எப்படிலாம் வளர்க்கணும்ட்டு அடுத்தடுத்து டிப்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை விசிட் பண்ணி நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.